ஓகே, நான் இன்னைக்கு உங்களுக்கு salmon fish எப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுண்டு சும்மா கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது. 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், அதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோடு சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு. salmon ஃபிஷ்ஷில் நார்மலாகவே ஒரு அளவு உப்பு இருக்கிறதாவே இருக்கும். நான் ஆக்சுவலாக சாப்பிடும் பொழுது அதுக்கு உப்பு சேர்க்கவே மாட்டேன், ஆனால் கொஞ்சம் நான் இன்னைக்கு சேர்க்குறேன் உங்களுக்காக. சேர்த்தா தப்பில்லை, பட் உப்பு ஆக்சுவலாக நாங்கள் எவ்வளவு கம்மியாக சாப்பிட்றோமோ, எவ்வளவு குறைவாக சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு நல்லது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு நாங்கள் கொஞ்சம் குறைப்போம் கொலஸ்ட்ராலுக்காக. ப்ரெஷர் இருக்கிறவங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் 1 டீஸ்பூன் மிளகும் போட்டிருக்கிறேன், அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன், கொரியாண்டர் பவுடர் ஆஸ் வெல் ஆஸ் அதோடு சேர்த்து தேவைக்கேற்ப ஓரளவு உப்பு நான் போடுறேன். இது 1 கிலோ salmon ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இதை நான் எலுமிச்சை சாறு இதோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மீன் அண்டப்படினால நான் தயிரை யூஸ் பண்ணல. ஒரு இது வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். ஒரு முழு எலுமிச்சம்பழம் தேவையான சாறு இதில் இருக்கு. நீங்கள் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியும் கலந்து மீனை இதில் நான் இப்போ பிரட்ட போகிறேன். ஓகே, இப்போ நான் போட்ட எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தண்ணி போட்டு கூட நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து அந்த மீன்களை நான் இதோட பிரட்ட போகிறேன். இது அழகாக மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயில் நாங்கள் இதை பொரிச்சிடலாம். ஏன்னா salmon ஃபிஷ்ஷில் நல்ல ஆயில் வரும், ஒமேகா 3 தானே. ஸோ அதனால் இதை நான் இப்போ பிரட்ட போகிறேன். ஓகே, இப்போ நான் அந்த மசாலாவோட மீனை அழகாக பிரட்டிட்டு பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நான் அப்படியே மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அது ஊறினதுக்கப்புறம், நல்லா ஊறினதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நார்மலாகவே salmon fish ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நாங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா, வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா, சலாட் வச்சு சாப்பிடும் பொழுது இதை நான் சும்மா எங்களுக்கு ஃப்ரை பண்ண தான் பிடிக்கும். ஸோ அதை எப்படி வீட்டில் நான் செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அழகாக மேரினேட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பீசஸும் அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு 20 மினிட்ஸில். 2 3 4 5. வலா, இன்னைக்கு salmon மீன் ஷாலோ ஃப்ரை. நிறைய ஆயிலில் பொரிச்சா கூடாது தானே, அதனால் நான் கொஞ்சம் பாருங்கள் 2 டீஸ்பூன் ஆயில் போடுறேன். ஓகே, salmon ஃபிஷ்ஷில் நார்மலாகவே நல்லா ஆயிலியாக இருக்கும். கல் நல்லா சூடாயிருச்சு. வீட்டுக்குள்ள ஸ்மெல் வருமென்றதுக்காக தான் நான் நிறைய மசாலா சேர்த்துருக்கேன். இப்படி சமைச்சா நான் மசாலா அந்த மணத்துலேயே மீனுடைய ஸ்மெல் இருக்காது. பாருங்க. ஓ எஸ், ஒரு கிலோ மீன் இதில் இருக்குது. நான் 1 கிலோவையும் ஒரே 1 கோவில் சமைக்க போகிறேன். ஓகே, நான் வீட்டில் சமைக்கிறதால ரொம்ப டிசைன் எல்லாம் பார்த்து சமைக்க முடியாது. சும்மா எப்படி வீட்டில் சமைக்கலாம் அதைத்தான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். ஆல்ரைட், பார்த்தீங்களா, ஷாமி வீட்டு சமையல் பெத்தேல் மன்னா ஃபிஷ் எல்லாம் நல்லா அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபிஷ்ஷை பிளேட்டில் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். ஒவ்வொரு பீஸும் அழகாக லட்டு மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் அது ஒரு பியூட்டி இருக்காது. ஸோ நான் ஒன் சைடு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஒரு சைட் நார்மலாக நான் அப்படி விட்டுருக்கேன். salmon fish ரொம்ப ஃப்ரை பண்ணால் டூ ஃபேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல எந்தளவுக்கு உண்மைன்னு. ஸோ நான் மொத்தமாக ஒரே கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ இதுக்கு மேலே நான் என்ன போட போகிறேன்னு திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஃபிஷ்ஷுக்கு நான் கொஞ்சம் அழகுபடுத்தலாம்னு கொஞ்சம் கொரியாண்டர் எடுத்திருக்கேன். கொரியாண்டர் நல்ல குறுநலாக வெட்டிட்டு and some curry leaves and some onion. ஒரு கொஞ்சம் சங்கியா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நான் வெட்டுறேன். என்னன்னு சொன்னால் அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும், ஆக்சுவலாக கடிச்சு சாப்பிட. ஓகே, நான் இப்போ அந்த பொரிச்ச சமன் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ஃபியூ டீஸ்பூன் ஆயில் போட்டு பாருங்கள், ரொம்ப விடலை, கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் கொதிச்சோடனே நல்ல ஒரு அரோமா, நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன் இதுக்குள்ள வந்து நான் கடுகெல்லாம் போடல, ஜஸ்ட் ஜிஞ்சர் பீசஸ். பாருங்க, ஜிஞ்சர் எடுத்துருக்கேன், இது போட போகிறேன். இப்போ சரிதா? ஆமா, சூப்பர். ஓகே, அதோட ஒரு ஃபுல் கார்லிக் அண்ட் ஒரு 4 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நான் இதில் போடுறேன். ஓகே, ரைட். லைட்டாக பேர்ன் ஆகிற மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல டெக்ஸ்டர், நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, ரைட். another 1 teaspoon of oil. Okay. Right. Now ஒரு 2 minutes fry பண்ணிட்டேன். You can see அழகா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ another 1 teaspoon of நல்லெண்ணெய். இதுக்குள்ள நான் இந்த கறி லீவ்ஸ் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வெங்காயம் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால் ஜாஸ்தி. அதே மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனையும் போடுறேன் இப்போ. ஓகே, that's it. 1 more teaspoon of oil. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு few seconds தான் நான் விட போகிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ணல, ஒரு அழகாக ஒரு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஓகே மிக்ஸ் பண்ணுறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடலாம், ஆனியனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். That's it. ரைட். ஏன்னா நான் மீனுக்கு பெருசாக சால்ட் போடலை, ஸோ நான் இந்த ஆனியனில் போடுறேன். ஓகே, உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு, அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 minutesல நான் வந்து இந்த ஆனியன், garlic, green chili and curry leaves, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை நான் ஒரு 2 நிமிஷம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷோட பாருங்கள், இதை நான் ஆட் பண்ண போகிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் இப்படி ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அவ்வளோதான். அதோடு சேர்த்து கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ். இது என் எல்டர் சன் ஃபேவரட், ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ குக் அட் ஹோம். ஓகே, இப்போ என்னுடைய மகனுக்கு சாப்பாடு ரெடி. சன், ஓடி வாங்க, லஞ்ச் ரெடி.